ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான 5 கிராஃப்ட் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் 4 கார்ட்போர்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ரெண்டாக ஒட்டிட்டு சைடுலேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கணும். ஒரு சேர் ஷேப் மாதிரி ஒட்டிட்டு அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் கம்மை வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ அது காஞ்சதும் நம்ம கலர் பண்ணணும். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபுல்லாமே ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கணும். பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி கோலம் மாதிரி போட்டுக்கணும். இது வந்து வாசலில் மாடை மாதிரி லேம்ப்லாம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறதான். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம கிராஃப்ட் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆச்சு. இது வந்து இங்கேயே மேலேயும் அது மாதிரி பண்ணிவிட்டு சைடுலேயும் சுற்றி கோலம் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அடுத்து பாட்டில் வச்சு தான் கிராஃப்ட்டு. சின்னதாக இதை மாதிரி பாட்டில் எடுத்திருக்கேன். இதை வந்து அடியில் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பேஸ் மட்டும் இதை கட் பண்ணிவிட்டு அதை திருப்பி வச்சுட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி இது 7B க்ளூ இல்லைன்னா ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பிளாஸ்டிக்ன்றதுனால ஒட்டும். சாதாரண க்ளூனா ஒட்டாது. அதில் வந்து அதை திருப்பி அப்படியே இந்த பாட்டில் மூடியோடு திருப்பி வச்சுட்டேன். மூடி இல்லாமல் அந்த மூடி போடுறதோட திருப்பி வச்சு அதில் ஃபுல்லாமே நம்ம கலர் பண்ணிக்கணும். நான் ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன். அங்கங்கே ரெட் கலரில் இது மாதிரி டாட் மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி ஒயிட் கலரில் டாட்டாக வைக்கிறேன். ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகுது. அடுத்த கிராஃப்ட் வந்து பேஸ்ட் பாக்ஸில் இதை மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பொம்மை மாதிரி டிசைன் பண்ணி க்ளேயை வச்சு இதை மாதிரி ஒட்டிக்கிறேன். கண், மூக்கு, வாய் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நம்ம இதுக்கு கலர் பண்ணிக்கலாம். அது வாய் இதாக ஷேப்லாம் பண்ணிவிட்டு நம்ம பிளாக் கலர் கொடுக்குறேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ கண்ணுக்கு ஒயிட்டு ஷர்ட் மாதிரி வரைகிறேன் ஃப்ரண்ட்டில். இப்போ வாய்க்கு மூக்குக்கெலாம் கலர் கொடுத்துக்கணும். இப்போ நெக்கு, இது வந்து பொம்மைன்றதுனால நம்ம எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து வாலில் ஒட்டி ஃப்ளவர் வாஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாட்டில் கிராஃப்ட் தான். பாட்டில் வந்து இது மேலே இதை மாதிரி கட் பண்ணுறேன். கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 6-7 பாக்ஸ் கட் பண்ணிக்கிறேன். அடியில் வந்து கம் அப்ளை பண்ணி ஒரு கார்ட்போர்டில் இதை மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ இதே மாதிரி ஒட்டிக்கிறேன் பூ ஷேப்பில். இப்போ ஒட்டிட்டு நம்ம சைடில் எக்ஸஸாக இருக்கிற கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துடணும். கார்ட்போர்டிலே இதை மாதிரி மேலே உள்ள லேயர் பிரிச்சுன்னா வளைவாக வரும். அதை வந்து இதை மாதிரி அடியில் ஒட்டுறேன். அதே மாதிரி மேலேயும் ஒரு லேயர் ஒட்டிக்குங்க. அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். சென்டரில் க்ரீன் கலர் அடிக்கிறேன். அதோடு விட்டுடலாம். நான் மேலே வந்து பிளாக் கலர் லைட்டாக இது மாதிரி அடிக்கிறேன். ஃபுல்லாக இல்லாமல் லைட்டாக அடிச்சிருக்கேன். இப்போ அதில் நமக்கு தேவையான திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மேலே கட் பண்ண பாருங்கள், அந்த மூடியை இதே மாதிரி ஃப்ளவர் ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நடுப்புற ஒரு ஹோல் போட்டுக்கிறேன் மூடியில். இப்போ வந்து நான் அதுக்கு கலர் பண்ணுறேன். க்ரீன் கலரு, 3 இதுக்கு க்ரீன் கலரு, 4 இதுக்கு வந்து எல்லோ கலரு இதை மாதிரி பண்ணிக்கணும். இதை மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டு அந்த கார்ட்போர்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அங்கங்கே ஹோல் போட்டு அதுலேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கலர் ஏற்கனவே பண்ணதுக்கு பார்டர் மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு இடையில மிரர் வச்சு ஒட்டியிருக்கேன். எல்லோ கலருக்கு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன் மாற்றி கான்ட்ராஸ்டாக. அதுலேயும் இதே மாதிரி மிரர் ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு எல்லாமே அந்த கார்ட்போர்டில் கோத்துடணும். கோத்துட்டு நம்ம ஹேங் பண்ணி விட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும்.